அட என்னப்பா இது! நேத்து திருச்சி ஃப்ளைட் விபத்துல தப்பிச்சுட்டோம் அப்படின்னு, நம்ம சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போதே, நேத்து நைட்டு சென்னையில அவ்ளோ பெரிய ரயில் விபத்து நடந்துருச்சே! இப்படி நம்ம புலம்புற மாரி தான் நேத்து ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. என்னன்னா, நேத்து மைசூர்லேருந்து சென்னை வழியா தர்பாங்கா எக்ஸ்பிரஸ் வந்திருக்குங்க. இந்த ஒரு எக்ஸ்பிரஸ் கரெக்ட்டா சென்னை கவரப்பேட்டை பக்கத்துல வரும்போது, என்ன ஆயிருக்கு அப்புட்ன்னா, திடுதிப்புன்னு அந்த ட்ரெயின் வந்த ட்ராக்க நோக்கி போகாம, பக்கத்துல இருக்க லூப் லைனுக்குள்ள போய் என்டர் ஆயிருக்குங்க. அந்த ஒரு லூப் லைன்ல ஆல்ரெடி ஒரு கூட்ஸ் ட்ரெயின் நின்றுருக்கு. அந்த ஒரு கூட்ஸ் ட்ரெயின் மேல இந்த தர்பாங்கா எக்ஸ்பிரஸ் மோதுனனால நெறைய பெட்டிகள் தடம் புரண்டு கிட்டத்தட்ட 19 பேர் வரைக்கும் இந்த ஒரு விபத்துனால காயமடைஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஒரு விபத்த பத்தி கேட்கும்போது தான் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா வந்திருக்குங்க. ஏன்னா இது போன வருஷம் நடந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் விபத்து மாரியே அப்படியே எக்ஸாக்ட்டா நடந்திருக்கு. இதுல என்ன ஒரு நல்ல விஷயம் அப்புட்ன்னா, இந்த ஒரு விபத்து இவ்ளோ பெரிய கோர விபத்தா மாறாம இருந்ததுக்கு காரணம் அந்த ட்ரெயினோட ஸ்பீடு தாங்க. ஏன்னா ட்ரெயின் கரெக்ட்டா சென்னை பக்கத்துல வரும்போது நார்மல் ஸ்பீட்ல வராம கொஞ்சம் கம்மியான ஸ்பீட்ல வந்திருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்புட்ன்னா, சென்னை சைடு வரும்போது கரெக்ட்டா கர்வா இருந்திருக்கு. அதனால நார்மல் ஸ்பீட்ல வராம கொஞ்சம் ஸ்பீடு கம்மியா இருக்கு. இந்த மாரி ஸ்பீடு கம்மியானனால தான் இவ்ளோ பெரிய விபத்து ஆகல. அதே மாரி இந்த ஒரு ட்ரெயின் வேற ஏதாவது ஒரு இன்ஜின் பகுதியிலயோ, இல்ல வேற ஏதாவது பெட்டிகள் மேல மோதியிருந்தாலோ, இன்னும் இந்த விபத்து மோசமாயிருக்கும். ஆனா நல்ல வேளைக்கு கடவுளோட புண்ணியத்துல இந்த ட்ரெயின் பிரேக் வேன் மேல மோதிருக்குங்க. அதனால இது அவ்ளோ பெரிய ஒரு இம்பாக்ட்ட ஏற்படுத்தல. இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்புட்ன்னா, கோரமண்டல் எக்ஸ்பிரஸ்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் விபத்துல அந்த ட்ரெயின் போய் லூப் லைனுக்குள்ள போய் கூட்ஸ் ட்ரெயின் மேல மோதுச்சு. அந்த சமயத்துல அந்த பக்கம் இன்னொரு ட்ரெயின் வேற வந்துருச்சு. இது மாரி 3 ட்ரெயினுமே சந்திச்சனால தான் பெரிய விபத்தாகி அப்போ பார்த்தீங்கன்னா, உயிர் பலிகள் அப்படின்றது அதிகமாயிருந்துச்சு. ஆனா இப்ப இந்த ட்ரெயினுக்குள்ள மட்டும் பிரச்சனை வந்தனால, அந்த சமயத்துல வேற எந்த ட்ரெயினும் வரல. இதனால அந்த அளவுக்கு இந்த விபத்து கோர விபத்து ஆகலங்க. இருந்தாலும் இந்த ஒரு விபத்த நம்ம யாருமே அவ்ளோ சாதாரணமா எடுத்துக்க முடியாதுங்க. ஏன்னா இந்த விபத்த பொறுத்தவரைக்கும் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் விபத்து எப்படி ஆச்சோ, அதே மாரி தான் ஆயிருக்கு. இதுதான் எல்லாத்துக்குமே பெரிய அதிர்ச்சியா வந்திருக்கு. ஏன்னா கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் விபத்தே எல்லாருக்கும் எவ்ளோ பெரிய ஒரு அதிர்ச்சிய ஏற்படுத்துச்சுன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது, அதே தவறு திரும்ப நடந்திருக்கு அப்புட்ன்னா, உண்மையிலே இந்த ஒரு விஷயத்துல விசாரணை நடத்தி, யார் தப்பு பண்ணாங்களோ, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணுங்க. ஏன்னா மக்கள பொறுத்தவரைக்கும், ட்ரெயின் தான் சேஃப் அப்படின்னு எல்லாருமே ட்ரெயின்ல போய்க்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது, ட்ரெயின்ல மாத்தி மாத்தி விபத்துகள் நடந்துச்சு அப்புட்ன்னா, மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? இந்த ஒரு விஷயத்துல ஒரு சில பேர் புரியாம என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, இதுல கவச் சிஸ்டத்த கொண்டு வந்திருக்கணும். கவச் சிஸ்டம் மட்டும் எல்லா இடத்துலயும் இருந்துருச்சு அப்புட்ன்னா, இந்த மாரி விபத்து நடந்திருக்குமா? இந்த விபத்து நடக்காம தப்பிச்சிருக்கலாம் அப்படின்னு நெறைய பேர் புரியாம பேசிட்டு இருக்காங்க. ஆனா என்னதான் கவச் சிஸ்டம் இருந்தாலுமே, இந்த ஒரு விபத்து கண்டிப்பா நடக்கதாங்க செஞ்சிருக்கும். ஏன் அப்படி சொல்றோம் அப்புட்ன்னா, கவச் சிஸ்டம் எதுக்கு? ஒரே ட்ராக்ல 2 ட்ரெயின் வருது அப்புட்ன்னா, அந்த சமயத்துல கவச் சிஸ்டம் இருந்துச்சு அப்புட்ன்னா, அந்த ட்ரெயின் 2மே மோதிக்காது. அந்த ட்ரெயின் நேருக்கு நேர் சந்திக்கும்போது அப்படியே பர்ட்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல ஸ்டாப் ஆயிரும். ஆனா இங்க பிரச்சனை அப்படின்றது, ட்ரெயின் அந்த நார்மல் ட்ராக்குள்ள போகல. ட்ரெயினே தடமாறி லூப் லைனுக்குள்ள போயிருச்சு. ஸோ இந்த மாரி போனனால தான் இவ்ளோ பெரிய ஒரு விபத்து நடந்திருக்கு. இது முழுக்க முழுக்க ஒரு சிக்னலிங் எரர்னாலயோ, இல்ல மேனுவல் எரர்னால தான் நடந்திருக்கு. அதனால இந்த ஒரு விபத்து யார்னால நடந்திருக்கு? இதுல என்ன மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு, அவங்க மேல தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்தா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.